வெல்கம் டு தமிழ் கிரானிக்கல்ஸ். கதைகளின் உலகிற்கு உங்களை வரவேற்கிறேன். கதைகளுடன் உங்கள் சங்கரலிங்கம். முன்னுரையில் சொன்னது மாதிரி ஷாரஜாத் அவருடைய தங்கச்சியான துனியாஜாத்துக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையை ஷாரியர் மன்னனும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஷாரஜாத் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மன்னா, முன்னொரு காலத்தில் ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பிரபலமான ஒரு வியாபாரி. அவருடைய தொழில் நிமித்தமாக பாலைவனத்தில் பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருந்தார். ரொம்ப களைப்பாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஒரு மரத்தடியில் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில் கொண்டு வந்திருந்த பேரிச்ச பழங்களை ஒன்றுனா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகளை கீழே துப்பிக்கிட்டே இருந்தார். அப்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தோட ஒரு மணல் புயல் அங்கே வந்துச்சு. அந்த மணல் புயலுக்கு நடுவில் ஒரு பெரிய பூதம் ஒன்று இந்த வியாபாரி முன்னாடி தோன்றுச்சு. அந்த பூதத்தோட கையில் ஒரு பெரிய கத்தி ஒன்று வச்சிருக்குது. அந்த கத்தியை இந்த வியாபாரி முன்னாடி நீட்டி, உன்னால தான் என்னுடைய மகன் இறந்து போயிட்டான், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வியாபாரிக்கு ஒன்றும் புரியலை. என்னப்பா சொல்கிற? நான் செவனேன்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எப்போ உன் மகனை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, இங்கே பாருப்பா, நீ அந்த பேரிச்சம்பழங்கள்லாம் சாப்பிட்ட பார்த்தியா? அந்த கொட்டைகளை துப்பிக்கிட்டு இருந்த அந்த கொட்டைகள் என்னுடைய மகனோட நெஞ்சிலே பட்டு அவன் இறந்து போயிட்டான். இதுக்கு நேராவோ இல்லை மறைமுகமாகவோ நீ மட்டும்தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை இந்த வியாபாரியோட தலைக்கு மேலே ஓங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வியாபாரி கண்ணீர் விட்டு கதறாரு. இங்கே பாருப்பா, நான் செஞ்சது தப்பு தான், என்னை அறியாமல் இந்த விஷயம் நடந்து போச்சு. இந்த தப்பை நான் ஒன்றும் தெரிஞ்சுப்பானால தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கண்ணீர் மல்க கதறாரு. ஆனால் என்ன கதறினாலுமே அந்த பூதம் விடுறதா இல்லை. இப்போ கடைசியாக ஒரே ஒரு உதவி கேட்குறாரு. இங்கே பாருப்பா, நீ என்னை கொல்றதை முடிவு பண்ணிட்ட. எனக்கு ஒரே ஒரு ஆண்டு காலம் மட்டும் டைம் கொடு. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் முடிக்க வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது. அந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து இங்கேயே வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ ஆசை தெரிய நான் கொன்னுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்கிறாரு. அந்த போதமே சரி, நீ இவ்வளோ மன்றாடி கேட்குற, அதனால் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியை அனுப்பி விட்டுருது. இப்போ அந்த வியாபாரி அவர் ஊருக்கு போயிட்டு அவர் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையுமே முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து அதே நாள் அந்த இடத்துக்கு நிற்கிறாரு. ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த வழியாக ஒரு கிழவர் ஒருத்தர் போகிறாரு. அவர் கையில் ஒரு மான்குட்டி வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த கிழவர் இந்த வியாபாரிக்கிட்ட என்னப்பா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப சோகமாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு இந்த வியாபாரி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பூதம் வந்துச்சு. அது என்னை கொல்றதா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் டைம் கேட்டிருந்தேன். இப்போ ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கிழவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அது எப்படிப்பா, நீ சொன்ன மாதிரியே ரொம்ப நேர்மையாக அங்கே வந்திருக்க, பரவாயில்லையே. சரி, அந்த பூதம் உன்னை என்ன தான் பண்ணுதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவருமே அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. அதே வழியில் இன்னொரு மனிதர் 2 நாய்களை பிடிச்சிட்டு வராரு. இன்னொரு மனிதர் ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வராரு. இப்போது 3 பேருமே இவருடைய கதையை கேட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்க போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் ஒரு பெரிய சத்தத்தோடு அந்த பூதம் அங்கே வருது. அந்த பூதம் இந்த வியாபாரியை இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவரை கொல்றதுக்கு தயாராகிடுச்சு. அந்த வியாபாரி கண்ணீர் மல்க அழுதுகிட்டு இருக்கிறாரு. அவர் அழுறதை பார்த்த உடனே இந்த 3 பேருக்குமே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது இவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த கிழவர் என்ன சொல்கிறாருன்னா, பூதராஜனே, இந்த மான்குட்டிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒருவேளை இந்த கதை உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தா அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை 1/3 பங்காக குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவர் சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த போதராஜன் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியா, சரி, நீ அந்த கதையை சொல்லு, என்னதான் கதைன்னு பார்க்குறேன். ஒருவேளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தா இவருக்கு கொடுக்குற அந்த தண்டனையில் 1/3 பங்கு நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதராஜனுமே ஒத்துக்கிறாரு. இப்போ இந்த கதையை ஷாரியர் மன்னனும் துனியாஜாத்தும் ரொம்ப உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கதை முடியறதுக்குள்ளாரே அன்னைக்கு நாள் விடிஞ்சிருது. இப்போ அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை அதுக்கு அடுத்த நாள் தள்ளி வைக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் இரவுமே அந்த ஷாரியர் மன்னர் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கிழவர் என்ன தான் கதை சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக.